அவர்களே, இப்ப பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சதுதான். ஆனா என்னெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டிருக்கிறாங்கன்னா, மகளிர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி திட்டத்துல ரூ. 1,00,000 ஒரு ஆளுக்கு, பெண்களுக்கு. அப்படிங்கிற மாதிரி வாயில வந்த பொய், பொருள் எல்லாத்தையும் அவுத்து விட்டுருக்காங்க. இப்ப திமுக பார்த்தீங்கன்னா, இங்க கூட்டணி தானே. ஜெயிச்ச உடனே அப்படியே பெருமிதத்துல இருக்காரு முதல்வர், உள்ள நிலவரம் தெரியாம. இதே முதல்வர் தனியா போய் நின்று எந்த கட்சியோட கூட்டணி இல்லாம இருந்தாருன்னா பாவம் கவுன்சிலர் ஆவாரான்னு கூட தெரியல. ஏன்னா பொதுவா மக்களுடைய கருத்தை தான் சொல்றோம். இப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, மக்களை ஏமாத்தி ரூ. 1,00,000 கொடுக்குறோம் மகாலட்சுமி திட்டத்துல சொல்லி ஏமாத்தி எல்லா பக்கம் பொய் பரப்புரை பண்ணி ஓட்டு கேட்டு இருக்கிறாங்க. ஓட்டு கேட்டு ஓரளவு ஓட்டு ஜெயிக்கல, ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல எல்லா பெண்களும் அந்த கொடுத்த அட்டை எடுத்து கிளம்பிட்டாங்க. ரூ. 1,00,000 கொடுன்னு. கொடுப்பாரா ராகுலு? ஏமாத்தத்தானே தெரியும். எங்க போய் கொடுக்கறது? இது அண்ணாமலை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். பட் ஏன் முக்கியமானதெல்லாம் மறந்துடுறாருங்கிறது தெரியல. ஆனா ஏமாத்துறது பரவாயில்ல. காங்கிரஸும் நல்லா ஏமாத்துது, திமுகவும் நல்லா ஏமாத்துது. ஆனா இந்த ஏமாளிகிட்ட ஏமாறுறத தமிழனுடைய மரபு. அதை சொல்லுவாங்களே அடிக்கடி. இந்த விஜயகாந்த் படத்துல ஒரு வசனம் வருமே, தமிழன் என்று சொல்லடா தலை குனிந்து நில்லடான்னு. நீ தலை குனிஞ்சு நிக்கிற தலாயக்கு. எப்ப இந்த திராவிடத்துக்கு ஓட்டு போடாம உண்மையா மனசாட்சி போய் ஓட்டு போட்டு யார் ஜெயிச்சு வரணும், மக்களுக்கு யார் நல்ல செய்வான்னு செஞ்சா பரவாயில்ல. உனக்கு குவார்டர் ஒரு 200 ரூபாய் கொடுத்தா சரிதான்டா நான் ஓட்டு போட்டேன்டாங்கிற. உன்னால நல்லா இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி, பொறுத்திருந்து பாப்ப என்ன நடக்குதுன்னு. நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.